ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். 48வது நாட்களில் லாஸ்ட் டே. இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் மௌன விரதமும் இருக்கீங்க. ஏன்னா என்னால் இன்னைக்கு இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருமை பற்றியும் பெருமை பற்றியும் என்னன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்து நாம் ஒரு சிறப்பான இடத்துல நிற்காம பல பேருக்கு ஒரு மோசமான மனிதர்களாக நம்ம வாழ்ந்தோம். என்னைக்கு நாம் நம்ம நிலையை அறியாமல் வாழ்ந்தோமோ அன்னைக்கே நம்ம வாழ தகுதி இல்லாத மனிதர்களாக மாறணும். அதிகமாக பேசுகிறதாலையும் அதிகமாக எதிர்பார்க்கறதாலையும் நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல நமக்கு துன்பங்களும் துயரங்களும் அதிகமாக பெருகுது. ஒரு பற்றற்ற வாழ்வை நோக்கி நம்ம பயணம் இருக்கு. இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை தான் நம்ம வாழணுன்றதுக்கு தான் இந்த 48 நாட்கள் பயிற்சியில் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம்னு நம்புகிறேன். இதை பற்றி எனக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம லைவில் 9 to 10 நம்ம கலந்துக்கலாம். உங்களுடைய வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும். இதில் நல்லதை மட்டும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே பேசலை. உங்கள் வாழ்க்கையில் இந்த 48 நாட்களில் எது முகம் சுளிக்க வைத்ததுன்றதை கூட நீங்கள் பேசுங்க. எல்லாத்துக்கும் காரண காரியம் இல்லாமல் எது ஒன்றும் இங்கே நடக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஸோ நல்லவர்களாக நம்ம இருக்கிறோன்னா அவங்களுக்கு தான் காரணம். கெட்டவனுக்கு காரணம் 1000 கடவுள் தான் வச்சுருக்காருன்னு சொல்ல முடியாது. கெட்டவனோட வாழ்க்கையே அடுத்தவனை நம்பி ஏமாத்துறதும், அடுத்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதும், அடுத்தவன் பொண்ணு பொருள் மேலே ஆசைப்பட்டு அதை கொள்ளடிக்கிறதும். அவனுக்கு ஒரு காரணம் இருக்குதா, அப்போ அவனுக்கு ஒரு காரணத்தை கடவுள் வச்சிருக்காரா அப்படி கேட்கக்கூடாது. நல்லவர்கள் நாம் மனசாட்சிக்கு உட்பட்டு நாம் அந்த எல்லைக்குள்ள நம்ம வாழும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சோகத்துக்கும் இழப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இங்கே இருக்காதுன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான், எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் கொஞ்சம் ரீசெண்டான டேஸில், நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் கர்மா தான் காரணம் அப்படின்னு. நான் 2-3 பேரை ஏமாத்திருக்கேன். ஏமாத்தினா இப்போ திருந்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஆடியோவோ நீங்கள் ஏமாத்தினது கூட ஒரு காரணமாக கடவுள் சொல்ல வராருன்னு நான் எடுத்துக்கலாமா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு. ஸோ எது மனுஷனுக்கு நல்லது அப்படின்றதே தெரியல. அடுத்தவனை ஏமாத்துறது எப்படி, அடுத்தவனுக்கு கண்களில் கண்ணீர் வருவது எப்படி கடவுள் ஆதரிப்பார்? அடுத்தவர்களோட அன்பை புறக்கணிக்கிறதுன்றது ஒரு மிருகத்துக்கு சமமானது. அப்போது இதுவும் ஒரு காரண காரியத்துக்காக தான் நடக்குதா?
அப்போ நான் அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்களுடைய அன்பை நான் உதாசீனப்படுத்துறது, இது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானா? இதுதான் கடவுள் விரும்புகிறாரா? அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அழிக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரா? ஒருத்தவனை ஏமாற்றணுன்றதை கடவுள் விரும்புகிறாரான்னு அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்பவும் எனக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடுச்சு. என்னடா, நாம் கரெக்டான இடத்துல தானே ஸ்பீச் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ஸ்பீச் நம்ம அறிவாளையா அப்படின்னு இது வரைக்கும் நம்ம நினச்சது இல்லை. இப்போ சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே இருந்தும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஒரே விஷயத்த சொன்னேன், கடவுள் நல்லவங்க பக்கம்தாங்க இருக்கிறாரு. நல்லவங்க கெட்டவங்களால் ஏமாற்றப்படும் போதோ, இல்லை நல்லவர்கள் இன்னொரு மனிதனால் ஒரு மோசமான கண்ணீர்களை அவங்கள நினச்சி விடும்போதோ, ஒரு சொட்டு கண்ணீரும் அவங்க வாழ்க்கைக்கு பாவத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குமே தவிர குறைக்காது அப்படின்னு. அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு இங்கே பல மனுஷங்களுக்கு தெரியல. அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை ஒரு கர்மா மூலமாக தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த கடவுளை, இந்த தண்டனையை ஒரு மனுஷனுக்கு நான் ஏமாத்துறது ஒரு தண்டனைன்னா, அப்போ கடவுள் அவங்க தண்டனையை கொடுப்பதற்காக தான் என்ன அவங்கள அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி மனிதர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வரக்கூடாதுன்றது கடவுளோட விருப்பம். அதாவது ஜட்ஜு சொல்லிடுவார், தூக்கில் போடுங்கன்னு. அந்த தூக்கு கயிறை வச்சு வேலை பார்க்குறாரு பாருங்க, அவர் என்ன ஆனந்தத்தோடையாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரியான வேலைக்கு போகிறது சரியாக தப்பான்னு நான் சொல்லலை. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு உயிர் துடிக்கும் போது அவரோட மனசு படாத பாடுபடுதுன்னா ஏன் தெரியுமா? சில அதை சொன்னால் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. இப்போ போன ஜென்மத்தில் அது மாதிரியான ஆட்கள் மற்றவங்களோட உயிரோட வேல்யூ தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த உயிர் எப்படிப்பட்டது, எப்படி துடிக்குதுன்றதை பார்க்கறதுக்காக தான் அவங்களுக்கு அது மாதிரியாகவும் அந்த வேலைகள் கொடுக்கப்பட்டதாக நான் நம்புகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குல்ல. ஒரு உயிர் துடிக்கும் போது நம்மளால் காப்பாற்ற முடியலன்ற ஒரு மனுஷனுக்கு அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம், அந்த மன இறுக்கம், அது எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கும். அப்போது கடவுள் ஏன் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும்? அப்போ கடவுள் இப்படியும் கொடுக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டாக்டர் இருக்கார். ஒரு திருடன் அடிபட்டு மிதிபட்டு உயிருக்கு போராடி போலீஸ்காரவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ அந்த டாக்டர் அந்த கைதியை காப்பாற்றுவாரா, இல்லை அவன் தப்பு பண்ணான் அப்படின்றதுக்காக ஊசி போட்டு சாகடிச்சிடுவாரா? அப்போது அந்த இடத்துல அந்த டாக்டருக்கு ஒரு திருப்தி, தன்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு. அதே போல் அந்த தூக்கு தண்டனையில் நிறைவேற்றக்கூடிய அந்த கயிறை சுற்றவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும், மனசாட்சியின்படி இருந்தாலும், அந்த இடத்துல அவருடைய கடமையை செஞ்சாகணும். ஆனாலும் அந்த உயிர் துடிக்கிறத அவரால் ஏற்றுக்க முடியாத தனம். ஸோ இதுதான் சொல்கிறேன். அப்போ அவருடைய டாக்டருடைய பூர்வ ஜென்மம் எப்படி இருக்குது, அவருடைய பூர்வ ஜென்மம் எப்படி இருக்குது, ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களோட பூர்வ ஜென்மம் எப்படி இருக்குதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நாம் நல்லவர்களுடைய சாபத்துக்கு ஆளாகலைன்னா நம்ம கர்மா கடவுளால் காப்பாற்றப்படுது. ஏன்னா நாம் அது தப்புன்னு நினைக்கிறோம், அது பாவம்னு நினைக்கிறோம். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் மற்றவங்களுக்கு அந்த கஷ்டத்தையும் அந்த கடினத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நாம் விரும்புகிறோம். நம்ம மனசாட்சியை நல்லது பண்ணுறதுக்கு தான் நம்ம மனசாட்சி போராடுது.
கெட்டது பண்ணுறதுக்கு போராடலை. அப்போது இங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களும் நான் நல்லதையே செய்யணும் அப்படின்னா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் எல்லாரும் அப்படியா இருக்காங்க. ஒரு மனுஷனும் ஒரு விதமாக இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் கர்மா தான். இப்போ ஒரு மருத்துவ மாணவி அது நினச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப தாங்கலை. அதுக்கு பின்னாடியும் கர்மாக்கள் தான். இதை சொன்னால் என் மேலே உங்களுக்கு கோபம் வரும், என்னங்க அப்படி என்ன அப்படின்னு. ஸோ எல்லா விஷயமும் ஒன்றும் இல்லை. இப்போது அந்த பொண்ணை அப்படி நாசம் பண்ணவங்க அடுத்த ஜென்மத்தில் பொண்ணாக பிறக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கு உண்டான தண்டனை, நான் யாரையும் தப்பாக சொல்லலை, ஏன்னா சில விஷயத்த பேசுகிறதுக்கே அடுத்தவங்க மனசை பாதிக்குமோன்னு தோணுது. ஸோ அப்படி பேசக்கூடாது. ஆனாலும் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் மேலே நீங்கள் எந்த ஒரு குறையும் வைக்கக்கூடாது. ஸோ காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்கலை. என் புருஷன் என்னை போட்டு அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, அசிங்கப்படுத்துகிறாரு, 4 பேர் முன்னாடி என் மானத்தை வாங்குறாருன்னா அவர் ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட புருஷன் உங்கள் வாழ்க்கையில் வரணும்? நீங்கள் காதலிச்சவராக இருக்கலாம், இல்லை காதலிக்காதவர் வீட்டில் அரேஞ்ச் பண்ணவங்களா கூட இருக்கலாம். ஏன் இது நடக்கணும்? இப்போ நான் எனக்கு சில பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கும். அது நினைக்கும் போது எனக்கு கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அப்போ எனக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயத்தில் கஷ்டங்கள் வருது? அப்போ போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேன்? ஏன்னா கருட புராணத்தில் தெளிவாக போயிட்டு இருக்கே. அது மாதிரி இருக்குமானு தெரியாது. ஆனால் நீ எந்தெந்த விஷயத்த பாவத்தை செய்கிறியோ அதற்கு உரிய இதை நீ அடைஞ்சே தான் ஆகணும். நீ தப்பிக்கவே முடியாது, எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அது இந்த ஜென்மத்திலேயே இல்லை அடுத்த ஜென்மத்திலேயோ. ஸோ நல்லவர்கள் சில நேரத்தில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் சாவாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கடவுள் எல்லா கர்மாக்களையும் ஒன்றா போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஜென்மமாவது அவங்களுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே கடவுளோட கணக்கு. கடவுளோட கணக்கை ஓரளவுக்கு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. இப்போது ஒருத்த வாழ்க்கையை அழிச்சவனும் இதை தான் சொல்லுவான். ஒருத்தவங்களோட வாழ்க்கையை அழிச்சவனும் இதை தான் சொல்லுவான். என்னால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கடவுள் சொல்லியிருக்காரு. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அதனால் கொடுத்தேன். சரி, கடவுள் தண்டனை கொடுத்தோன்னே உனக்கு பாவம் இல்லைன்னு ஆகிடுமா? அப்போ நீ அந்த மனநிலையில் இருந்ததால தான் உனக்கு அந்த இடத்துக்கு அனுப்புனார் கடவுள். நீ அந்த மனநிலையில் இல்லைன்னா, நீ ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணனா, நீ எப்படி ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நீ துரோகம் பண்ணுவ? இது கடவுளோட கணக்கு வேற மாதிரிங்க. இதை படித்தாலாம் புரியாது. படித்தா அறிவு வரும். நிறைய புக்ஸை படிக்கும்போது அறிவு வரும். புக்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை யாராலையும் அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய அனுபவங்கள். நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா நான் எந்த புக்கையும் படிக்கல. அப்போ எனக்கு ஏன் தெரியுதுன்னா, அது பேசுறதுக்கு முன்னாடி இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் இல்லை. நான் பாட்டுக்கு இப்போ பேசுகிறேன். அடுத்தடுத்தது என்ன வருதோ அதை நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ இந்த விஷயத்தை யார் எனக்கு சொல்லி கொடுத்தா, யார் எனக்கு பேச சொன்னா? எந்த ஒரு தத்துவ மேதைகள் யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் அதுக்காக அந்த தத்துவ மேதைகள் புக்கு படிக்கிறதெல்லாம் தப்பான்னு கேட்கல சொல்லலை. எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய சொந்த அனுபவம்னு ஒன்று இருக்குது. அதை நமக்குள்ளே தேடும்போது தான் அது பொக்கிஷமாக வெளிப்படும். வெளியிலேருந்து வர்றது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்கு தான் கைட் பண்ணும். ஆனால் அதுதான் என் வாழ்க்கையை கைட் பண்ணணும்னு நினச்சா அது கோட்டை விட்டுரும். வெளியில் என்ன கற்றுக்கிட்ட, உள்ளே என்ன வச்சுருக்க, உனக்கும் வெளியில் கற்றுக்கிட்டதுக்கும் பேலன்ஸ்டாக நீ வாழ்க்கையை நடத்தணும். வெளியில் நிறைய புக்கில் சொல்லுவாங்க, நீ சன்னியாசமாக போ, துறவரமாக போயிட முடியுமா? அப்போ உள்ள நீ யார்? நீ ஒருத்தவனுக்கு கணவனாக இருக்க, நீ ஒருத்தவனுக்கு மனைவியாக இருக்க. அப்போ உன்னோட கடமைகள், நீ சன்னியாசமாக போகிறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த நிலையில் நீ போகிறது தப்பு. இந்த நிலையில் நீ போனன்னா உன்னால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. உன்னோட சன்னியாசத்தில் ஒரு பெரிய தோல்வி மட்டும்தான் வரும்.
ஃபஸ்ட்டு 2 வருஷம் 3 வருஷம் நீ அங்கே போய் உட்காந்துருப்ப, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியும். அதுக்கப்புறம் நீ தனிமையை ஃபீல் பண்ணுவ. தனிமையை ஃபீல் பண்ணும்போது தான் இருக்கிற இடத்த தாண்டி ஓடணும்னு நினைப்பேன். ஆனால் திரும்பி வரும்போது உனக்குன்னு இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் போயிடும். அப்போ வெளியில் சொல்கிறத அத்தனையும் நான் செய்வேன்றதை தாண்டி வெளியில் சொல்கிறத உள்வாங்கு, உன்கிட்ட இருக்கிறத வெளிப்படுத்து, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணு, ரெண்டுத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் முடிவெடு, ராஜா மாதிரி வாழு. நீ வாழணும் இந்த ஜென்மத்தில். நீ யாருக்கு எந்த உறவில் இருக்குன்றது முக்கியம். அந்த உறவை அவங்களுக்கு 100% நீ கொடு, உண்மையாயிரு. புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னு இன்னொன்று உதாசீனப்படுத்தாத. இதெல்லாம் சாயப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள். சரி, யாருக்கும் நிம்மதி கொடுத்து வாழு, நிம்மதி இல்லாமல் வாழாது. ஒருத்தவங்களுக்கு உனக்காக நீ வாழ ஆரம்பிக்கிறேன்னா அது அடுத்தவனுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா அப்போ அடுத்தவனுடைய நிலைமையை வச்சு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பொதுவான விதியை உருவாக்கு. நான் செய்யக்கூடிய செயலால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைனா யோசித்து முடிவு பண்ணி அவனுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி நீ வாழ. அவனுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு விஷயமும் பிரச்சனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குதுன்னா நீ அது எதை செஞ்சாலும் அது உனக்கு வாழ்க்கையில் சாபமாக முடியும். இந்த மாதிரி இது என்னன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், பொதுவாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் புத்திசாலியாகவும் இருக்கணும். வாழ்க்கைன்றது இப்படி தான், எல்லா சைடும் ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனால் அத்தனை நெருக்கடியையும் நீ ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி உன் மனசை ரெடி பண்ணணும். ஒன்றா மொட்டை இல்லை சடை அப்படி இருக்கக்கூடாது. மூணாவதாக ஒரு லைன் ஒன்று இருக்குது. மூணாவதாக லைன்றது எங்கன்னா முதலுக்கும் 2வது கோட்டுக்கும் இடையில ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு தான் லெஃப்டில் போனால் விழுந்துருவோம், ரைட்டில் போனாலும் விழுந்துருவோம், சென்டராக போனால் பிரச்சனை இருக்காது. இந்த 4 வேஸில் ரோட்டில் என்ஹெச்சில் லெஃப்டில் ஒரு ரோடு போகும், ரைட்டில் ஒரு ரோடு போகும். அப்போ இந்த லெஃப்ட்டு ரைட்லாம் பார்த்திங்கன்னா ரோடு டேர்ன் ஆகும், ரொம்ப அழகாக சூப்பராக டேர்ன் ஆகும். அப்போது நம்ம அந்த ஸ்பீடை டேர்ன் ஆகும்போது ஓரளவுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலில் இருக்கணும். இல்லைன்னா அந்த சென்ட்ராக செவுரு இருக்குது பாருங்கள், அந்த செவுத்தில் போய் வண்டி இடிச்சிடும். ஆனால் சென்ட்ராக போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாம். அப்போ நாம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், எல்லா சைடும் இருக்கக்கூடிய நெருக்கடி ஒன்று லெஃப்ட்டுக்கும் போகாத, ரைட்டுக்கும் போகாத, சென்ட்ராக போ. நீயும் நிம்மதியாக வாழு, உன் கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வச்சுக்கோ. உன் கூட இருக்கிறவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி இது பண்ணாத. ஏன்னா நீ தூக்கி எறியப்பட்ட அந்த அன்பு உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வராமலே கூட போயிடும். நீ ஒருத்தவங்களை தூக்கி போட்டுட்டு அவங்கள வேற ஒருத்தன் காப்பாற்றுவான், உன்னோட பெட்டரான ஒரு மனுஷனே வருவான் அவன் கர்மா முடிஞ்சிடுச்சுன்னா. ஆனால் நீ தூக்கி போட்ட இடத்துல நீ அங்கே தேடும்போது அவன் இருக்க மாட்டான், அவன் செமையாக வாழ்ந்துட்டுருப்பான். அப்போ அவனை நினச்சி ஏங்கி நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. இதுதான் இன்றைக்கி எல்லா பக்கமும் நடக்குது. எல்லா சைடும் இன்றைக்கி இது ஒரு விஷயந்தான் பெருசாக நடக்குது. கடைசியில் இதுலேயும் சில பேர் நீ என்னென்னலாம் பண்ண, நீ என்னென்னலாம் செஞ்ச, நீ அனுபவி அப்படின்னு அந்த இடத்துல கூட சொல்லக்கூடாது. அடுத்தவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தானே அடுத்தவன் இப்படி கஷ்டப்படுறான், இப்போயாவது அவன் ரெகக்னைஸ் பண்ணுறானே, அதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அதை விட்டுட்டு நீ அன்னைக்கு அப்படி இருந்த பார்த்தியா, நான் அன்னைக்கு நான் இருந்த மாதிரி இன்னைக்கு நீ இருக்கிற அப்படின்னு அந்த இடத்துல ஏளனப்போக்கோட ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கீங்களோ அதை விட கீழே இறங்கி வந்துடுவீங்க. அதனால் ஒரு உறவுகளை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நாம் நினைப்போம் நாம் நல்லது தானே செய்கிறோன்னு, ஆனால் அது உங்களுடைய ஃபேவரிசத்துக்காக நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அவங்களுக்கு துக்கமாக மாறிடுச்சுன்னா, உங்கள் மூலமாக அவங்க கண்ணீர் விட்டு அழுது ஏங்குனாங்கன்னா அந்த பாவத்தை தயவு செய்து யாரும் இங்கே சுமக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு அற்புதமானது.
எல்லாரையும் நம்ம எப்படி விட்டு கொடுக்காம வாழணும். விட்டே கொடுக்கக்கூடாது. என்னதான் நம்மளை கேவலமாக ஒரு மனுஷன் பேசுனாலும் அவனையும் விட்டு கொடுக்கக்கூடாது. பேசட்டும், அவ்வளோதானே. ஆக யாருக்கிட்டையும் எந்த வெறுப்பான வாழ்க்கையும் வாழக்கூடாது. வெறுப்பில்லாத மனுஷனாக இருக்கிறதுல கடவுளுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உங்களை? கடவுள் உங்களை இன்னமும் உயர்த்துவார். இந்த அளவுக்கு இருக்கிற உங்களையே இப்படி உயர்த்துறாருன்னா இன்னமும் உங்கள் மன தூய்மை, உங்களை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தூய்மையை நீங்கள் கடைப்பிடிக்கிற விதம், கடவுளுக்காக பணிஞ்சு இருக்கக்கூடிய குணம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் உங்களை மேலே மேலே உயர்த்தும். பல பேரோட வாழ்க்கை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும், அதுக்கப்புறம் அப்படியே டிக்ளைன் ஆகும். ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பெற்று விட்டுறதா ஒரு இருமாப்பு. அது வந்த உடனே அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது? கீழே கொஞ்சமாக போயிடுது. ஃபைனலாக தரையை தொடுற அளவுக்கு போயிடுது. சரி, தரையை தொட்டாவது பரவாயில்ல, தரைக்கு கீழே ஒரு பள்ளத்தை போட்டு அதுக்கு கீழே உள்ளே இறங்குது. ஸோ தரையில் இருக்கும்போதாவது நமக்கு அடையாளம் தெரியுது, ஓகே இவர் தரையில் விழுந்து கிடக்கிறாருன்னு. தரைக்கு அடியில் போயிட்டால் யாருக்குமே தெரியாது. அப்போ தரைக்கு அடியில் நம்ம இருக்கிறோம். இது பல பேருக்கு இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, உதவி இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் நான் தனிச்சு விடுறப்படுறேன்னு. இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்காங்கன்னா தரைக்கும் கீழே இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய குரல் கண்டிப்பாக கடவுளுக்கு கேட்கும். இவங்க குரல் கடவுளுக்கு கேட்டும் ஏன் கடவுள் இவங்கள ஒரு தளத்துக்கு கொண்டு வரலன்னா, இன்னமும் சில குணாதிசயங்கள் இவங்க இன்னமும் மாற்றாமல் இருப்பதன் விளைவே. அதை அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா அவர் உங்களை தரைக்கு கொண்டு வந்துடுவார். தரைக்கு கொண்டு வந்துட்டா உங்களுக்குன்னு சொல்லி சில மனிதர்கள் அவர்கள் உங்களை அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை செமையாக இருக்கும். ஸோ எல்லா விஷயமும் இங்கே நடக்குது. எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான், மிக மிக அழகான விஷயங்கள் தான். வாழ்க்கையில் பல விஷயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உங்களோட ஒரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தேடி 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 தரும். குழப்பங்கள் இல்லாத பெரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்வீர்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் நிச்சயமாக நல்ல ஒரு பெரு வாழ்க்கையை சாயப்பாவோட ஆசீர்வாதத்தின்படி நான் வாழ்வேன். உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பாவத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நல்ல இடத்துக்கு நம்ம போகணும், அதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். இந்த உலகம் என்னென்னமோ சொல்லிக் கொடுக்கும், எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு அதன்படி வாழ்ந்து பாருங்கள். இந்த 48 நாட்கள் நீங்கள் கற்றுக்கிட்டது வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம். எதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுருக்கீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள். எதெல்லாம் இன்னமும் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரலையோ அதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த 6 கட்டளைகள் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த 6மே தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. நம்ம இந்த 6 கட்டளைகள் சொல்லி ஏற்கனவே டிசைன் பண்ணலை. அந்த ஆடியோ, அந்த 48 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்தோம் இல்லையா, அதில் நம்ம பேசும்போது முதல்ல இதை பண்ணுங்கள், ரெண்டாவது இதை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஆடியோவை நான் திரும்பி கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்றத நான் பாயிண்ட் பண்ணி நான் இது வச்சுருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப அழகாக அற்புதமான சூப்பரான வேலையை நீங்கள் இந்த 48 நாட்களில் முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக சாயப்பாக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக அது கிடைக்க தான் போகுது. ஏன்னா அந்த 48 நாள் கட்பட்ட போராட்டம், என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் குழந்தைங்க சரியில்லை, இது எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு நிச்சயமாக வரும். ஸோ அன்பு வச்சா ஏமாந்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைங்க. அந்த அன்பை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்கன்னா நாம் வாழ்க்கையில் வெற்றி தான் அடைஞ்சிருக்கோம், தோல்வி அவங்க தான் அடைகிறாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், நல்ல உள்ளங்கள் கீழே விழும்போதெல்லாம்
அதுக்குன்னு சொல்லி மேல்லோகத்தில் பலன்கள் இன்னும் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். நீ கீழே விடுறதே எந்திரிக்கிறதுக்கு மட்டும்தான். இன்னும் சில பேர் கீழே விடுறதே மறுபடியும் எந்திரிக்க முடியாததுக்கு தான். இது ரெண்டே விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவன் கீழே விழுந்தா எந்திரிப்பான், இவன் கீழே விழுந்தா எந்திரிக்கவே மாட்டான். சரி, கீழே விழுந்தவன் எந்திரிச்சானா அதே வளர்ச்சிக்கு போவானா? இல்லை, அதை விட அசுர வளர்ச்சிக்கு போவான். அப்போது அவன் கண்டிப்பாக இப்போ கீழே விழணும்னு கணக்கு இருக்குது. ஸோ நீ விழுந்துட்ட. இப்போ இன்னொருத்தன் இருக்கா, அவன் கீழே விழணும். அவன் கீழே விழுந்தான்னா இப்போ இருக்கிறதே அவன் தக்க வச்சுக்க மாட்டான். அவன் கதி அவ்வளோதான். இனி யார் வந்தாலும் அவனை காப்பாற்றவே முடியாது. ஸோ 2 பேரும் கீழே தான் விடுறாங்க. ஆனால் விழுந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவனுக்கா அவனுக்கான்றதை பொறுத்து தான் நம்ம செய்யக்கூடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் வச்சு முடிவெடுக்கப்படுகிறது. இதை நம்ம ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிதானமாக புரிஞ்சுக்கிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு புரிதலை வரும். எல்லா விஷயமும் கரெக்டான அளவில் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு எமோஷ்னல் பேஸ்மெண்ட்டில் எதையுமே கொண்டு வராதிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எமோஷ்னல் ஒரு மனுஷனை அழிக்க வந்த விஷக்கிருமி. புத்தர் சொன்ன மாதிரி இருந்துடலாம். ஆசைப்பட்ட தப்புன்னு தெரியும், ஆனால் ஆசைப்படாமல் இருக்கிறவன் யார்? ஆசைப்பட்ட தப்புன்னு தெரியுது, ஆனால் அதுக்காக ஆசைப்படாமல் இருந்துட முடியுமா? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் முடிஞ்சிடுச்சு, அது மூலமாக அவங்களுக்கு சந்தோஷம் அடைஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேறாமலே இருக்கும், அதனாலே கடுப்பாக இருப்பாங்க. சில பேருக்கு கிடைச்சாலுமே அதில் பெரிய சந்தோஷம் கிடைக்காது. அப்போ அவங்களது இது இல்லை, வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். இது உனக்கு வரல, வேறு என்னமோ இருக்குது, அதுதான் உனக்கு இப்போ சேர்ந்து ஒன்று அழுத்துதுன்னு அர்த்தம். அப்போ அது என்ன அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ விரக்தி மனநிலையில், ஒரு எமோஷ்னல் மனநிலையில் நாம் தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதை வச்சு தேடுனீங்களோ அதை வச்சு தான் கிடைக்கும். அப்போ அமைதியான முறையில் தேடி பார்த்தா நிச்சயமாக நல்லது கிடைச்சிருக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கோம், கிடைச்சும் உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா ஒரே விஷயந்தான், நீங்கள் எதை வச்சு தேடினீங்க? எமோஷ்னல். நீங்கள் எமோஷ்னலாக இருந்ததால் அதை வச்சு நீங்கள் தேடினீங்க. அதனால் அதனுடைய ரிசல்ட்டு எமோஷ்னலாகவே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஃபைனலாக இது கிடைச்சும் நமக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை. இன்னும் சில பேருக்கு கிடைக்கும், கிடைச்ச உடனே போயிடும். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் இப்போ இருக்கிற கஷ்டத்தை விட குறைவு. ஏன்னா ஒரு நாளும் நம்ம மன அழுத்தம், நம்ம வயோதிகம் இதெல்லாம் தான் காரணமாக அமையுது. அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் எடுக்கிற முடிவு உங்கள் வாழ்க்கையில் சரியான திசையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி நைட்டு 9 to 10 எல்லோரும் லைவில் மீட் பண்ணலாம். ஷார்ப்பாக 9 மணிக்கெல்லாம் லைவ் ஆரம்பிச்சிடும், கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸு இந்த 48 டேஸில் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது, என்ன பிரச்சனைகள் தீர்ந்தது, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேறிச்சு, இதை பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு உண்டான விளக்கங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்பி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா.